இந்த உலகத்தில் எல்லோரும் ஏதோ பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. சிலர் பணத்துக்கு பின்னாடியும், சிலர் புகழுக்கு பின்னாடியும், சிலர் அழகுக்கு பின்னாடியும். ஆனால் ஒரு சிலரோ அடுத்த வேளை உணவுக்காக ஓடுறாங்க, எப்படியாவது உயிர் வாழணும்னு ஓடுறாங்க, கிடைக்காத அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஓடுறாங்க. அப்படி ஓடுறவன் தாங்க இவன், கவனிக்கப்படாத ஒரு ஜீவன். வாங்க நாமும் இவனோட பயணிப்போம். பசிக்குது. விடிய விடிய நல்லா கிடந்து நித்திர வழிய வேண்டியது. அவருக்கு எழுமினோன்னா பசி, கல்லு திட்டுறதும் இல்லை, குளிக்கிறதும் இல்லை. நல்ல வழக்கம். அம்மா தேத்தண்ணி குடிச்சிட்டு பல்ல வலிக்கிறேன். பல்ல என்ன வழக்கா போட போகுது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இருந்த இடத்துல தேத்தண்ணி சாப்பாடு கொடுக்கணும். இவரு பெரிய மைசூர் மகாராஜா நினைப்பு. இந்த குடிச்சிட்டு கதையா போய் குளி. சாப்பாடு தாம்மா, லேட் ஆகுது. பாய்மா. காலங்காத்தால இதுகிட்ட மூஞ்சலியா முழிச்சா முண்டைக்கு பொழுது விளங்கின மாதிரி தான். Good morning. All right, okay. Meaning of life. Today we are going to talk about meaning of life. Open your books and write what you think the meaning of life is. Okay, is everyone understand? Okay, so what is the meaning of life in your words? Please go ahead. Alright. Okay, everyone's finished. Alright, I would like to hear some of your answers. So, let's see. Alavan, would you like to stand up and share your meaning of life? அந்நிய தேசத்தில் அலைப்பாயும் என் மனதை. What's this? Gobi, what's this? Teacher, he's saying this is a Tamil poem. Tamil poem. A poem? What's the Tamil poem? Tamil is a language, sir. Oh, Tamil is a language. Language of which country? உலகத்தில் எல்லா நாட்டிலையும் தமிழர்கள் இருக்காங்க.
அனங்கட மொழிக்கென்று ஒரு நாடும் இது வரைக்கும் இல்லை. Could you tell me what he's telling? Tamil people staying in all over the world, but Tamils don't have the owner of the country for them. Gobi, could you please tell me what he's written? அந்நிய தேசத்தில் அலைபாயும் என் மனதை அரவணைக்க நீ இல்லை. திக்கித் திணறும் தாயவளின் சோகம் தீர்க்க தரணியிலும் யாரும் இல்லை. வலிகள் ரணமாய்க் கொள்கிறதே, சாதியும் இனமும் பிரிக்கிறதே, எம்மை பணமும் பிணமாய் மாற்றியதே. நீ இன்றி போகையிலும் நீ தந்த சொத்தாக என் தாயுண்டு அருகினிலே. அன்பு செய்ய அம்மாவும் அரவணைக்க அப்பாவுமாய் அகிலம் அதில் உண்டு 1000 பேர். அன்பு செய்ய தாயிருந்தும் அரவணைக்க தந்தையின்றி என் போலே அயல் தேசத்தில் இன்று எத்தனை பேர். அப்பாவை யார் கண்டீர் என் தாய் நாட்டினிலே? காணவில்லை என்றுதானே தேடுகிறேன் இன்று வரை. வாழ்ந்திடுவேன் பலயுகம் மீண்டும் ஒருமுறை கண்டுவிட்டால். மம்மி, என்ன தம்பி பிரச்சனை? ஏன் இன்றைக்கு நீ சோகமா இருக்கிற? வளமை போலதாம்மா போச்சுது. வளம போலையா? வளம போலேண்டா? அவன் தான் அந்த எத்து விட்டு அதை எப்போ போல கேமை கேட்டு சீனை போட்டுருந்தான். அவனா அந்த குடும்பமா? ச்சே, அந்த குடும்பமே ஒரு தரங்கட்ட குடும்பமாச்சே. எந்த நேரமும் சண்டையும் சச்சரவும் அவங்களோட புறவி குணத்தை காட்டிட்டே இருக்காங்க. ச்சே. அம்மன் ஒண்ணுமே பண்றது இல்லம்மா. அவன் தான் என்னையோட சண்டைக்கு வாரான். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. யாரும் என் மேல அன்பா இல்ல. வாம எங்க நாட்டுக்கே போயிடலாம். அப்படி இல்லை மகன். படித்ததே எல்லாம் பரீட்சையில் வாந்தி எடுத்து போட்டு 1000 கற்பனைகளோட வேலை தேடும் போது தான் படிப்பு வேற வாழ்க்கை வேற என்று புரியும். 4 பேர் கஷ்டப்படைக்க நான் இருக்கேன் உதவ வேண்டும். உன்னுடைய கையும் உயரும் போது தான் இந்த சமூகத்தில் நீ பெரிய மனுஷன் ஆயிடுவ. அப்போ உன்னையும் எல்லாரும் மதிச்சு நடப்பாங்க. இன்பமும் துன்பமும் ஒப்பவும் நிரந்தரம் இல்லப்பா. சரி, கம்ப்யூட்டர்ல இருந்தது காணும். போய் குளிச்சுட்டு வா தம்பி, சாப்பிட. ஏய் வாடாச்சலம் விளையாடுறீங்களா? எங்கடா சட்டை? அம்மாவுக்கு சட்டை போட்டு விட கூட நேரம் இல்லை பாரு. வாங்க நாங்கள் உள்ளே போய் விளையாடுவோம். பிள்ளைக்கு சட்டை போட்டு விடுறத விட வேற என்னடி வேலை இருக்கு உனக்கு? எந்த நேரம் கம்ப்யூட்டர்லாம் வேலை. பிள்ளைய பற்றி ஒரு அக்கறையே இல்லை உனக்கு. நான் விளையாட போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. என்னடா வீடு அமைதியா இருக்கு? பாமதி எங்க போயிட்டான் புத்திரன்? கோபி விளையாட போயிட்டாங்க. இருங்க, டீ போட்டு தாரேன். பாமதி யார் அல்றது? கோவிட குரல் மாதிரி இருக்கு. நான் போய் பாக்குறேன். கோவிட்ட குரல் மாதிரி தான் இருக்கு. என்னப்பா, என்னாச்சு? என்ன காயம் இது? அதானே பார்த்தேன், என்ன அதிசயம் வீடு அமைதியா இருக்கேன். அம்மா பிள்ளையும் போய் வெளியிலையும் போய் பிரச்சனை வளர்க்க வலிக்கிட்டீங்களா? நல்லா வருவீங்க. பாண்டைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? என்னங்க, என்னாச்சு? கையில என்ன காயம்? உனக்கு பிள்ளை ஒழுங்கா வளர்க்க தெரியாதா? பிள்ளையை பேத்து வளர்க்க சொன்னா பொறுக்கிய பேத்து வளர்த்து வச்சுக்க. எங்க அந்த பொறுக்க கூப்பிட, அந்த பொறுக்கிய வழிய கதைக்கிறத மரியாதை கேங்க. என்ன நடந்தன்னு சொல்லுங்க. உனக்கு என்னடி மரியாதை? கேவலங்கிட்ட ஜாதியில பிறந்துட்டு இந்த ஜாதி புத்திய வந்து எங்க கிட்ட காட்டுறியா? ஆதவன், இங்க வாடா. என்னம்மா?
இருப்பேன். என்ன ஜென்மங்கள தெரியல, இங்க வந்து எங்க உயிரை வேண்டுதுங்க. ஏண்டி இந்த நேரம் அவங்க கூட நோய் நோய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? உனக்கு கொஞ்சம் கூட மனக்காட்சியே இல்லையா? அவங்களும் எங்களை மாதிரி ஒரு தமிழாக்கள் தானே. சின்ன பிள்ளைய சண்டைக்கு நீ ஏண்டி போறா? நீங்க உங்க வேலையை பாருங்க. எனக்கு தெரியும் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு. ஒருத்தன் பிள்ளைக்கு போட்டு இந்த அடி அடிச்சு வச்சுக்கான், என்ன ஏதண்டு கேப்ப இங்க வந்துட்டார் என்ன திருத்துறதுக்கு. ஏன்னாண்டே பள்ளிக்கூடம் போட்டு திரும்பி வந்துட்ட? என்ன நடந்தது? வந்ததுல இருந்தே முழிச்சிட்டு இருக்க. நான் கேட்க கேட்க பேசாம இருக்கிற. யாரோடைய சண்டை போட்டியா? ஏதாச்சும் பிரச்சனையாடா? ஏன் பயந்துருக்க? யாரும் நீ அடிச்சாங்களா? இல்லம்மா. இல்ல. என்னங்க, எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க. சார் இப்போ எப்படி இருக்கு சார்? ரொம்ப நன்றி தம்பி. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க. உங்களுக்கு எப்படி கைமாறு செய்யப்படுறே தெரியல சார். செய்யற உதவி சின்னதா இருந்தாலும் அதை செய்யற மனசு இருக்குல்ல சார், அதான் சார் கடவுள். நன்றியும் கைமாறும் எனக்கு வேணாம் சார். அந்த கடவுளை போல வந்து காப்பாத்தினது உங்க மகனோட படிக்கிறான அந்த சின்ன பையன், அவனுக்கு தான் சார் நீங்க நன்றி சொல்லணும். பையனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல சார். நல்ல நேரத்துல இரும்பு கம்பி கொடுக்கறதுக்கு அவசரத்துல அந்த இடத்துல ஒரு கம்பி கூட இல்லை சார். அந்த சின்ன தம்பி தான் கம்பி எடுத்துட்டு ஓடி போச்சு. நான் ஏதோ திருடிட்டு தான் ஓடி போறானோன்னு பின்னாடியே ஓடி போய் பார்த்தேன். ஆனா கடைசியில இப்படி போச்சு சார். ஒரு நாள் உங்க மகனும் அந்த பையனும் மைதானத்துல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க.
இதை பாரு கொஞ்சம் டேவன் முத்து, இந்த அம்மா கணத்திலே கை வச்சு நீ கனவுலே கப்பல் ஓட்டுறான் பாத்தியா? தேஞ்ச செருப்பு, கிழிஞ்ச சோட்ஸு, அழுக்கு மூஞ்சி, பரட்ட தலை, எங்க போனாலும் நம்ம பின்னாடியே வந்துடுறாங்க. டேய் எழும்புடா, ஏன்டா சைக்கிள் காசு திறந்து விட்டேன்? எழும்புடா டேய், இந்தவா ஏன்டா சைக்கிள் காசு திறந்த? ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க? ஏன்டா அப்படி போட்டு அடிக்கிறேன்? அவன் தான் சைக்கிள் காசு திறந்து விட்டான் தெரியுமா? அதுக்காக இப்படி உயிர் போற மாதிரியாடா அடிக்கிறது? அப்புறம் நான் எப்படி ஸ்கூல் போறது? ஏய், என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமாடா? என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமாடா? இதாங்க அன்னைக்கு பார்க்ல நடந்துச்சு. எப்படி சண்டை பிடிச்சி அடித்தாலும் உதச்சாலும் ஆபத்துக்கு உதவுறது எங்கட தமிழாக்கள் தான். இவளுக்கு அப்போ இருந்தே சொல்கிறேன். ஆனால் இவள் தான் சாதிவனம் பார்த்து எந்த நேரம் அவங்க கூட சண்டை போட்டு கொண்டிருக்காரு. இனியாச்சும் திரும்பி நடந்து ஓடும். சரிங்க, ஓகே, பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அண்ணா அண்ணா கொஞ்சம் இல்லைங்க. எப்பவுமே பர்ஸ் தூக்கி காசை நீட்டாதீங்க. பணத்துக்கு முன்னாடி நம்ம தாங்க போகணும், நமக்கு முன்னாடி பணம் போக கூடாதுங்க. இல்லைங்க, பேச்சு கண்டாலும் கொஞ்சம் வேண்டுங்க. இவ்வளவு பெரிய உதவி செஞ்சுக்கிறீங்க, மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் தானே. என்கிட்ட இருக்கிறதே தாராளங்க. எதுவுமே இல்லாத ஏழை கிட்ட இருக்கிற நிம்மதியோ சந்தோஷமோ எல்லாமே இருக்கிற பணக்காரங்கிட்ட இருக்கிறது இல்லைங்க. பணம் காசு எப்ப வேணா சம்பாதிக்கலாம், ஆனா நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பணம் எப்பயுமே ஒரே மொழிதான் பேசும். இன்னைக்கு நான் பணத்தை காப்பாத்தினா நாளைக்கு அது என்ன காப்பாத்தும். ஆனா நீங்க பணம் பின்னாடி ஓடுறதுக்கு பதிலா நல்ல மனசோட வாழ பழகுங்க. நீங்க பணக்காரங்களை விட பணக்காரங்களா இருப்பீங்க. ஏழ்மை நிலை கண்டு எதிர்க்காதே, தாழ்மை நிலை என்று வெறுக்காதே, வாழ்வே அன்பென்று மறக்காதே. வா வா என் தோழா, குன்றும் குழியும் கடப்போம், நீ தீதான் என் தோழா, நம்மால் முடியும் ஜெயிப்போம்.